ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஏற்கனவே நீங்கள் வந்து நம்ம கடையில் நிறைய புடவைலாம் வந்து வாங்கிட்டுருக்கு. இப்போ அகைன் நம்மக்கிட்ட நீங்கள் வந்து புடவைலாம் வாங்கினது ரொம்ப ஒரு சந்தோஷம், எனக்கு பெரிய சந்தோஷம். எப்படி இருக்குது இப்போ? ஏன்னா நீங்கள் வந்து சென்னையில் இருக்குது, இப்போ நீங்கள் உங்களுக்கு பார்க்காத கடை கிடையாது. அந்த பக்கம் சென்னையில் பார்த்தோம்னா பார்க்காத கடை நிறைய, எல்லாமே லைன்ஸில் நிறைய கடை இருக்குது. உங்கள் தடிக்கு விழுந்தா நீ ஆக்சுவலி இருக்குது எங்கே இருக்கேன்? பெருங்குடி. அங்கே இருக்குது. இருந்தாலும் சென்டிமெண்ட்டாக நம்ம கடைக்கு ஏற சரி வரணும். எப்படி இது கலெக்ஷன்? நீங்கள் முன்னே வந்து ஒரு 6 மந்த் இருக்குமா? நீங்கள் வந்து இருக்கேன் 6 மந்த் 8 மந்த் முன்னாடி வந்து பார்த்தேன். அப்போ இப்போயும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சென்னையில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெயஸ்ரீ நான் என் பேர். நான் சென்னையில் இருக்கேன். இப்போ அண்ணா சொன்ன மாதிரி வந்து ஒரு லாங் ரிலேஷன்ஷிப் தான் இது. ஸோ ஜென்ரலி வந்து நான் காஞ்சிபுரம் பொண்ணு தான். ஸோ காஞ்சிபுரம் இஸ் ஃபேமஸ் ஃபார் தி சில்க் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம சென்னையில் இருக்கோம், பட் எத்தனையோ ஷாப்ஸ் இருந்தால் கூட ஏன் நான் காஞ்சிபுரத்தில் வரேன் அப்படின்னா அது ஒரு பர்சனல் டச் இருக்கும். அண்ட் த வீவிங், இங்கே வந்து வீவிங் பண்ணுற அந்த மெத்தடு வந்து வேறு எந்த இடத்துலையுமே இந்த அளவு ஹேண்ட்லூமில் வந்து பண்ணுறது கிடையாது. நீங்கள் அந்த ஸ்பெஷலே எங்கள் காஞ்சிபுரத்தோட ஸ்பெஷல் சொல்லுவோம், இந்த கோத்து வாங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோத்து வாங்கிறதுன்றது எங்கள் காஞ்சிபுரம் ஸ்பெஷல் தான். ஸோ எஸ்பெஷலி இங்கே நாங்கள் இந்த பர்டிகுலர் ஷாப் ஏஆர்எஸ்க்கு வரப்போது இவங்க ஃபுல்லாகவே மேக்ஸிமம் வந்து கோத்து வாங்குகிற சாரீஸ் தான் இருக்கும். மெயின் வந்து இங்கே பியூர் காஞ்சியா இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஒரு டவுட்டாக இருக்கும். ஏன்னா காஞ்சிபுரம் மாதிரியே இருக்கும், ஆனால் அது காஞ்சிபுரம் கிடையாது. ஸோ அந்த கரெக்டாக நீங்கள் வந்து நம்பிக்கையாக இது வந்து எங்கே போனால் நம்மளுக்கு வந்து கரெக்டான காஞ்சிபுரம் சாரீ கிடைக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஷாப்புக்கு நீங்கள் தாராளமாக வரலாம். ஸோ பிகாஸ் யூ வில் கெட் ஒன்லி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பியூர் காஞ்சிபுரம் தான் இருக்கும். அதனால் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கலர் கான்ட்ராஸ்ட் வந்து இங்கே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இங்கிலீஷ் கலர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னிங்கன்னா அந்த மாதிரி வந்து ட்ரெண்டியான கலர்ஸும் இருக்குது. நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணோன்னா அந்த ட்ரெடிஷ்னல் கலர்ஸும் இருக்கும். 6 yardsம் இருக்குது, 9 yardsம் இருக்குது. அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த ட்ரெடிஷ்னல் டச் இருக்குது, அதே சமயத்தில் ஒரு ட்ரெண்டியாக வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்தேன்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் இங்கே வரப்போது லாஸ்ட் டைம் ஒரு 9 yards எடுத்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா செம்ம கலர் காம்போ. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது நான் சென்னையில் அந்த மாதிரி காம்பினேஷன் பார்க்கல. ஸோ இந்த வாட்டியும் பார்த்திங்கன்னா நான் வந்து 9 yards இதை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கலர் காம்போ டெஃபினட்டாக எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது, ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது தலைப்பெல்லாம். ஸோ இந்த காம்போ இஸ் டிஃப்ரெண்ட்டு. அண்டு இன்னொன்று இந்த ஒர்க் ரியலி ரொம்ப ஃபண்டாஸ்டிக். என் ஹஸ்பண்ட் பார்த்த உடனே இதான் பிடிச்சிருத்தேன்னாரு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மெயின் வந்து இந்த ஒர்க். ஸோ இதுக்குள்ளே பண்ணுற ஒர்க் இது வந்து ஒன்லி 1 saree தான் அவைலபிளாக இருந்தது. பார்த்த உடனே எடுத்துட்டோம். ஏன்னா இந்த ஒர்க்கு தான் வந்து செம்ம சூப்பர்பாக இருக்குது. இதே தான் பல்லுவில் வரவங்களுக்கு. இந்த கலர் காம்போ இஸ் அகெயின் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. இது ஒரு ஸ்பெஷல். இதே கலர் தான் பல்லு, ரொம்ப கிராண்ட் பல்லுவாக இருக்குது. இது ஒன்று இருக்குது. அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக ப்ளூ கலர் saree பார்ப்போம், பட் இந்த ப்ளூவில் இந்த மாதிரி நாகப்பழ கலர் பல்லு வந்து வெரி ரேர் கலெக்ஷன். ஸோ இந்த மாதிரி வெரி ரேர் காம்போ நீங்கள் வேணும்னா நம்ம இங்கே வரலாம். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா எஸ் மாம்பழ கலர் தானே, இது எப்பயும் தானே இருக்குன்னு நினச்சிப்பீங்க. பட் இங்கே என்ன ஹைலைட் பார்த்திங்கன்னா இந்த பார்டரும் இந்த கலர் காம்பினேஷனும் தான். இந்த கலர் காம்போ பல்லில் வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு இந்த கலரில். ஸோ ரொம்ப கிராண்டாக இருக்குது. அதனால் நான் இந்த ஒரு கலரும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ணா சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் வந்து கலர் காம்பினேஷன் சூப்பர்பாக இருக்கும். அந்த பிங்க் கலர் எடுங்கண்ணா. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா இது வந்து இது அடிக்கிற பிங்க்கு கிடையாது, இங்கிலீஷ் கலர். இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அப்படியே ரொம்ப சட்டிலாக நல்லா இருக்குது. இதில் ஒரு வைலட் பார்டர் செமையாக தூக்கி கொடுக்குறது. நீங்கள் இந்த மாதிரி கட்டிக்கிற போது பார்த்திங்கன்னா ரொம்ப பாஷ் லுக் இருக்கும். அண்ட் நீங்கள் யூனிக்காக தெரிவிங்க. எங்கே போனாலும் நம்ம யூனிக்காக தெரியணும் அப்படின்றது லேடிஸ்க்கே இருக்கிற ஒரு விஷயம் இல்லையா? எல்லோரும் கட்டுற மாதிரி நம்ம கட்டக்கூடாது, சம்திங் ஸ்பெஷலாக கட்டணும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி ஒரு யூனிக் காம்பினேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா அந்த எல்லோ இருக்குது பாருங்கள், அது எடுங்களேன். சரி அகைன் இங்கே யூஸ்வலி பார்த்தீங்கன்னா எல்லோவில் இந்த மாதிரி ஒரு ப்ளூ, உங்களுக்கு காப்பர் ப்ளூவும் இல்லை, இது மயில் கழுத்து கண்ணு, அந்த மயில் கழுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா,
அந்த ப்ளூ காம்பினேஷன் இது வந்து ஒரு மாதிரி வெந்தய கலர் மாதிரி இருக்குது. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து வெரி ரேர். நீங்கள் ரொம்ப அதிகமாக இந்த காம்பினேஷன் பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேர் கலெக்ஷன் வந்து இவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த கலெக்ஷன் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்களுக்கு நார்மலாக கிஃப்ட் சாரீஸ் வாங்கணும் அப்படின்னு வந்தீங்கன்னா அந்த லெவல் ஆஃப் கிஃப்ட் சாரீஸ் 1000 ருபீஸ்லேருந்தே இருக்குது. ப்ளஸ் அடுத்த லெவல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி 5000, 10,000 ரேஞ்சு, 15,000, இன்னும் ஹையர் எண்டு போகணும் 50,000க்கு, லேக்ஸுக்கு வேணும், இல்லை நீங்கள் வந்து ஆர்டர் கஸ்டமைஸ்டாக பண்ணணுன்னா கூட இவங்க பண்ணித்தராங்க. முகூர்த்த சாரீஸ்லாம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இங்கே கலர் காம்போ செம்மையாக இருக்குது. அண்டு ட்ரெடிஷ்னலான 9 கஜ முகூர்த்த சாரீ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ் தட். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சாரீ வாங்கணும் அப்படின்னீங்கன்னா டெஃபினட்டாக இங்கே காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ஏஆர்எஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். வில் கெட் அ லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ். டெஃபினட்டாக நீங்கள் கொடுக்குற பைசாக்கு ஒர்த் அப்படின்னு நினைப்பீங்க. குவாலிட்டி ஒர்த் அண்ட் கலர் ஒர்த். அட் த எண்ட் ஆஃப் த டே உங்கள் ஃபேமிலி ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பாங்க. அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஹைலைட்டாக தெரிவிங்க ஈவெண்ட்டில். கட்டாயம் அது நடக்கும். கண்டிப்பாக. என்னென்னா இப்போ வாங்கின்னு போகிற கஸ்டமர்ஸு வாங்கின்னு போய் பண்ணுறது பெருசு கிடையாது. ரிப்பிட்டேஷன் வராப்பாங்க எங்களுக்கு வந்து அவளை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும். இல்லை அதுதான் வந்து லாங் டேர்மில் நல்லா இருக்கும். வேறு அவள் என்ன பண்ணுவான், இப்போ தான் 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து எடுத்துன்னு இருக்காங்க. நமக்கு தெரியாது. எங்கிட்ட சொன்னான், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ இல்லையா, 8 வருஷம் முன்னாடி உங்கள் கடைக்கு வந்தோம், திரும்ப நான் அவன் நெக்ஸ்ட் வீக் வரேன் கரெக்டாக உங்கள் கடை நாங்கள் நீ குட்டிக்கும் போது அந்த பையெல்லாம் கையில் வச்சுருக்கோம். இன்னும் அதனால் கண்டிப்பாக வருவோம் உங்கள் கடைக்கு. அப்போ வாயின் பண்ண குவாலிட்டி பற்றி இன்னும் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதில் ரெண்டாவது அவள் இன்னும் ரிப்பிட்டேஷன் நம்ம கடைக்கு வரப்போ நம்ம கடைக்கு அவளே வரது இல்லாமல் மற்றவங்க ரெக்கமெண்ட் பண்ண, காஞ்சிபுரம் போனால் நீங்கள் போங்க, ஏஆர்எஸ்க்கு போங்க, நல்லாயிருக்கும் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி அவள். ஏன்னா அவள் வந்து இப்போ நீங்கள் எப்படி இதெல்லாம் நீங்கள் பார்த்து ஒவ்வொரு புடவையும் பார்த்து குவாலிட்டி பார்த்து அனுபவித்து பண்ணால் தான் நீங்கள் அடுத்த வாழ்க்கை நம்ம பண்ண முடியும். நம்ம வந்து யூஸ் பண்ணாத நம்ம இப்போ அடுத்த வாழ்க்கை போகிறது நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்து நீங்கள் என்ன தான் அம்மா நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்போ இருந்தால் கூட பட் இது நம்ம வரும்போது நீங்கள் யாரும் அனுப்புகிறவாளுக்கும் சாட்டிஸ்ஃபைடு இருக்கணும். ஜெயஸ்ரீ நீ அனுப்பிச்சப்பாரு, ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பா கடை, ரொம்ப வெறி சந்தோஷம் எங்களுக்கு. நீங்கள் எவ்வளோ பேர் கஸ்டமர் அனுப்பிச்சிருக்கீங்க, எவ்வளோ கஸ்டமர்ஸ் எங்களுக்கு வந்தாலும் ஜெயஸ்ரீ பத்மா பொண்ணு ஜெயஸ்ரீ அவள் தான் சொல்லியிருக்கா. எனக்கு நாங்கள் தான் ரிலேஷன், ஆத்துக்காரர் கூட பிரதர், அவர் எல்லாம் முடிச்ச அப்புறம் வந்தார். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட தான் வர ஆரம்பிச்சிட்டார். இப்போ அன்றைக்கி பெரும்பாலும் கூட தாயாருக்கு தான் புடவை வேணும்னு சொன்னார். அப்புறம் 2 புடவை 3 புடவை வாங்கி பண்ணாங்க. வந்து சாயங்காலம் வந்து வாங்கி பண்ணாப்போ அந்த ஆர்டர் சார் எப்பேற்பட்டவனுக்கு முடியாதுன்ட்டான். நாங்கள் பண்ணி கொடுத்தோம் அவனுக்கு ஆர்டர். ஆமாம், ஆக்சுவலி எங்கள் ரிலேட்டிவோட கலர் வந்து அவங்க கேட்ட கலர் காம்போ வந்து ரெடிமேடாக இல்லைன்னு சொல்லி கஸ்டமைஸ்டாக இவங்க பண்ணி கொடுத்தாங்க. இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, இவங்களோட ஓன் தறி இருக்கிறதுனால காஸ்ட் வந்து நீங்கள் ரொம்ப கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பண்ணுற போது காஸ்ட் வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஓன் மேனுஃபேக்சரிங்லேருந்து வரதுனால அண்ட் இவங்களோட ஓன் பில்டிங் அப்படின்றதுனாலையும் காஸ்ட் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப ஜென்யூனாக இருக்குது காஸ்ட் எல்லாம் உங்களுக்கு. அண்ட்